சூப்பரான சுவையில் முருங்கைக்காய் வத்தல் இது போல் பொரித்து நம்ம குர்குரே போல் பொரித்து நம்ம எல்லாத்துக்கும் சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. அது டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக மொறுன்னு நம்ம இது போல் பொரித்து கொடுத்தோம்னா தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்தோடைய வெரைட்டி மீல்ஸ் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு, லெமன் ரைஸு, தக்காளி ரைஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு எப்படி உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றோமோ அது போல் இதுவும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. மொறுன்னு இது நம்ம விலை மலிவாக இருக்கிறப்பே முருங்கைக்காய் வத்தல் இது போல் தயாரித்து நம்ம 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே பாதுகாத்து வச்சுக்கலாங்க. நம்ம இது போல் நம்ம பொரித்து சாப்பிட்லாங்க. வத்த குழம்புக்கு யூஸ் பண்ணலாங்க. காரக்குழம்பு இது போல் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இது எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் வீடியோ லிங்க் நான் இது கூட கொடுத்துருக்குறேங்க. தேவைப்படுச்சுன்னா நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேணுகா வீட்டு சமையலை பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிஷ் தாங்க இது. 1 வருஷத்துக்கு ஒன்று இங்கே இது பாதுகாத்து வச்சுக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு. நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க.